வணக்கங்க. என் பேர் மகாலட்சுமிங்க. அதாவது வனவிலங்கு தாக்கி காலையில ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறாரு. சரிங்களா? அப்ப வனத்துறை அதிகாரிகள் ஒரு டிஎஃப்ஓவோ, ஒரு கலெக்டரோ வர கிடையாதுங்க. இதுவே ஒரு யானை இறந்துருச்சுன்னு வைங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 அரசு அதிகாரிகள் இங்க நின்றுருந்திருப்பாங்க. அப்ப அவங்க வராத ஒரு சூழ்நிலையில மனித உயிர்கள் ரொம்ப விலை மதிப்பற்ற ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. ஒரு மனிதன் இறந்துட்டா அப்படிங்கறதோட முடிஞ்சிடுறாங்க. ஆனா ஒவ்வொரு விவசாயி எப்படின்னா டெய்லி இறந்துட்டு இருக்காங்க. எப்படின்னா லட்சக்கணக்கில் நம்ம முட்டுவலி போடுறோம், ஒரு வெள்ளாமையை கொண்டு வர்றோம். அப்படி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில கடைசி ஒரு 2 நாள்ல ஒரே நாள்ல யானை தும்சம் பண்ணிட்டு போயிடுறது. அப்ப அது போக இப்ப காட்டு பன்றி அதிகமா இருக்குங்க. காட்டு பன்றியை சுட்டுக் கொள்றதுக்கு அனுமதி கொடுத்திருக்கேன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது. இது வெறும் கண் துடைப்பு. 100க்கு 200% இது வெறும் கண் துடைப்பு. நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மலைக்கு அந்த மலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் கேப் தான் இருக்கு. ஒரு 2 மலைக்குள்ள இடையில இருக்கக்கூடிய ஒரு கேப்பே வெறும் 5 கிலோமீட்டர் தான் இருக்கு. அப்ப அந்த 5 கிலோமீட்டர் கேப்ல இந்த காட்டு பன்றி எந்த அளவுக்கு சுடுறதுக்கு சாத்தியம் அப்படிங்கறது அரசாங்கம் எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொன்னா நல்லா இருக்கும். இந்த 5 கிலோமீட்டர்ல ஒரு காட்டு பன்றியும் கூட சுட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அந்த ஒரு ஜியோ பாஸ் பண்ணி அரசாங்கம் போட்டிருக்குன்னு சொன்னா அந்த அந்த அரசோட எதற்கு நம்மளுக்கு? அப்ப ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இந்த வனவிலங்குகள் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பாத்தீங்கன்னா எல்லாமே கண் துடைப்பு நாடகம் மட்டுமே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில 5:30 மணி 5:45க்கு ஒரு நபர் வெளியே வர்றாங்க. உங்களுக்கு தெரியும், விவசாயிகள் காலையில 4 மணிக்கே காட்டுக்குள்ள போகக்கூடிய ஆட்கள். ஆனா இன்னைக்கு விவசாயி நிலத்துக்குள்ள விவசாயி போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. ஏன்னா காட்டு பன்றி வந்துச்சுன்னா அந்த நிலத்துல அப்படியே தங்கிடுறது, வெளியே போகிறது இல்ல. யானைகள் கிட்டத்தட்ட காலையில 7 மணி வரைக்குமே வெளியே சுத்திட்டு இருக்கு. அப்ப ஒரு விவசாயி எப்படி விவசாயம் பண்றது? அந்த சூழ்நிலை எப்படி நாங்க கொண்டு போறது? இன்னைக்கு காலையில ஒரு உயிர் இழந்திருக்குன்னா அந்த உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு இதுல கலெக்டர், மாவட்ட ஆட்சியரும் அரசாங்கமும் அரசு அதிகாரிகளுக்கும் தலையாய கடமை. ஆனா ஒவ்வொரு உயிரும் வீணா பலியாகிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல பலியான பரவாயில்ல, ஆக்சிடென்ட்ங்கிறது எல்லாத்துக்கும் நடக்கும். ஆனா இதுவும் ஒரு ஆக்சிடென்ட் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இது வனவிலங்குகளால் ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட் டெய்லி நடந்துட்டு இருக்கு. வனவிலங்குகள் டெய்லி ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருந்ததுன்னா இந்த சூழ்நிலையை நம்ம எங்க கொண்டு போய் சொல்றதுங்க? இப்ப ஒரு ஆயிரக்கணக்கான அதிகாரி வந்திருப்பாங்க. இன்னைக்கு ஒரு யானை இறந்திருந்தா, ஆனா இன்னைக்கு ஒரு மனிதன் இறந்ததுனால எந்த அதிகாரியும் வர மாட்டேங்கிறாங்க. அதனால உயர் அதிகாரிகள் கண்டிப்பா இங்க வரணும், இதுக்கு உண்டான பதில சொல்லணும். இந்த தீர்வு நிரந்தர தீர்வா வேணும்னு சொல்லி நாங்க ஒரு நாள் 2 நாளா இல்ல, வருஷ கணக்குல கேட்டுட்டு இருக்கோம். நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க கூட தயாரா இருக்கோங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இது மூலமா.